38வது ஸ்லோகம். யஸ்மின் இதம் சத் அசத் ஆத்மதயா விபாதி மாயா விவேக விதுதி ஸ்ரஜி இவ அஹிபுத்திஹி தம் நித்ய முக்த பரிசுத்த விபுத்த தத்துவம் பிரத்யூட கர்ம கலில பிரகிருதிம் பிரபத்யே. யஸ்மின்னிதம் சதசதாத்மதயா விபாதி மாயா விவேக விதுதி ஸ்ரஜிவாஹி புத்தி தம் நித்யமுக்த பரிசுத்த விபுத்த தத்துவம் பிரத்யூட கர்ம கலில பிரகிருதிம் பிரபத்யே. யஸ்மின் ഏതൊന്നിലെയാക്കുമോ ഇതം இந்த പ്രപഞ്ചം സത് അസത് ആത്മദയ സത്തും അസത്തുമായിട്ട് സ്ഥൂല സൂക്ഷ്മമായിട്ട് വിഭാതി കാണപ്പെടുന്നത്. സ്രജി അഹി ബുദ്ധിഹി ഇവ. സ്രജി ചനന സ്രഗ് മാല. സ്രജി അഹി ബുദ്ധിഹി ഇവ. സാധാരണമായിട്ട് അരണ്ട വെളിച്ചത്തിലെ കയറ பார்த்தானா பாம்பாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரியாக்கும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இங்க சின்னமா ஒன்று மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. கயத்துக்கு பதிலாயிட்டு இந்த ஸ்லோகத்துல பூமாலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அரண்ட வெளிச்சத்துல பூமாலைய பார்த்துட்டு அது பாம்பாக்குமோ அப்படின்னு நினைக்கிற புத்தி மாதிரி, அரண்ட வெளிச்சத்துல ஒரே டைம் அது பூமாலையாக்கும், ஒரே டைம்ல அது பாம்புமாக்கும். அந்த மாலையில பாம்ப சங்கல்பிக்கிற மாதிரி இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு டார்ச் அடிச்சு பார்த்தானாக்கா அது பாம்பு கிடையாது மாலையாக்கும் அப்படின்னு தெரியற மாதிரி, அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஞானம் வந்தானா காணாம போயிடும். நல்ல ஒரு டார்ச் லைட் அடிச்சு அந்த பூமாலைய பார்த்தானா அங்க பாம்பு இருக்காது. அது பூமாலைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நன்னா டார்ச் லைட் அடிச்சு பார்த்தானா அங்க பூமாலை இருக்காது, அது பாம்பாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணுதான் அங்க இருக்கும். பாம்பும் பூமாலையும் ரெண்டும் ஒரே வஸ்துவில இருக்காது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி விவேக விதுதி புத்தி அப்படிங்கிற ஞானம் பிரவர்த்திச்சானா அஜ்ஞானம் அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். மாலையில நம்ம சங்கல்பிச்ச பாம்பு இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அங்க பூமாலை மட்டும்தான் இருக்கும். அதுதான் மாயை அப்படிங்கிற பகவத் சக்தி, பகவானோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற மாயா சக்தி அப்படிங்கிறது. அந்த மாயா சக்தியினாலேயாக்கும் நமக்கு அந்த பூமாலை பாம்பாயிட்டு தோணுறது, பாம்பு பூமாலையாயிட்டு தோணுறது. எப்படி வேணுமானாலும் ஆகலாமே. நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கும் இருக்கிற விஷயங்களை இல்லாம பண்றதுக்கும் மாயா சக்திக்கு சாதிக்கும். இல்லாத விஷயங்களை இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறவளாக்கும் இந்த மாயா சக்தி. நம்மளோட பால்யம் முதலுக்கு நம்ம பின்னிட்ட எல்லா சம்பவங்களும் இப்போ சொப்பனமாயிட்டு தோணுறது. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், தத்துக்காப்புத்துக்காந்து நடந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்ப நமக்கு
சொப்பனம் மாதிரி தான் தோன்றது. இப்ப சம்பவிக்கிற விஷயங்கள் ஃபியூச்சர்ல சொப்பனத்துல பார்த்தா மாதிரி தோணும். நம்மளோட பிரியப்பட்டவா பந்துஜனங்கள் எத்தனையோ பேரு இப்ப இல்லை நம்மளோட கூட, அவா கூட எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதெல்லாம் நமக்கு இப்போ சொப்பனம் மாதிரி தோணின்னு இருக்கு. அதுதான் பகவல் மாயை. இப்ப நம்ம கூட இருக்கா, நிறைய பேர் இருக்கா. நிறைய வருஷங்கள் கழிஞ்சதுன்னா யாரெல்லாம் இருப்பா இருக்க மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நமக்கு இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை நிறைய வருஷங்கள் கழிஞ்சானா சொப்பனத்துல முடிஞ்சு போன மாதிரி தோணும். புத்தி ஒர்க் செய்யாம இருக்கிற சமயத்துல மட்டும்தான் இந்த மாயை அப்படிங்கிறது பிரகடமாகும். புத்தி ஒர்க் பண்ணினா மாயை மறைஞ்சே போயிடும். நித்தியமுக்த பரிசுத்த விபுத்த தத்துவம், ஆத்ம சைதன்யம் அப்படிங்கிறது பிரகிருதி விஷயங்களிலேருந்து அப்பாற்பட்டதாக்கும். ரஜோகுண தமோகுண ஷட்விகாரங்கள் ஒன்றும் ஆத்ம சைதன்யத்துக்கு கிடையாது. விபுத்த தத்துவம் நன்னா புத்தி தெளிஞ்சு பிரகாசிக்கிற அந்த புத்தி தத்துவமாக்கும் ஆத்ம சைதன்யம். ஆத்ம சைதன்யம் அப்படிங்கிற ஞானஸ்வரூபன், பரம்பொருளே ஆன ஞானஸ்வரூபன கர்மத்தால கலிலா ரொம்ப கலங்கி மறிஞ்சிருக்கிற பிரகிருதிய பிரத்யூடா தூர நகர்த்தி இருக்கிற, அதானது பிரகிருதியோடு திரிகுணங்களால இருக்கிற கர்மங்களில அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு மலினமாக்கப்படாத அழுக்கில்லாத தம் அந்த ஜெகதீஸ்வரனையாக்கும் பிரபத்தியே நான் நன்னா ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு நன்னா பகவான ஆராதனை பண்ணு அப்படின்னு சனல்குமார மகர்ஷி பிருதுவ உபதேசம் பண்றார். இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட ஞானஸ்வரூபனை நன்னா சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிருது சக்கரவர்த்தி கிட்ட சனல்குமார மகர்ஷி உபதேசம் பண்ணினார். 39வது ஸ்லோகம். எது பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா கர்மாஷயம் கர்ம ஆஷயம் கிரதிதம் உத்கிரதயந்தி சந்தஹ தத்வத் ந ரிக்தமதயஹ யதயஹ அபி ருத்த ஸ்ரோதோகணாஹ தம் அரணம் பஜ வாசுதேவம். யத் பாத பங்கஜ பலாச விலாச பக்த்யா கர்மாஷயம் கிரதிதமுத்கிரதயந்தி சந்தா தத்வத் நரிக்தமதயோ யதயோபிருத்த ஸ்ரோதோ கணாஸ்தமரணம் பஜ வாசுதேவம். தம் அந்த வாசுதேவம் வாசுதேவன எல்லா உயிரினங்களிலேயும் உயிராயிட்டிருக்கிற ஆத்மஸ்வரூபனாயிருக்கிற அந்த வாசுதேவன அரணம் நன்னா சரணம் பிராபிச்சுண்டு பஜா பஜிச்சுக்கோ. எது அந்த வாசுதேவனோடு பாத பங்கஜ தாமர பூ மாதிரி இருக்கிற பாதங்களோடு பலாசா இதழ்கள் மாதிரி இருக்கிற விரலுகளோடு விலாசா தேஜஸ்ல இருக்கிற பக்தியா பக்தியால பக்தி காரணமாயிட்டு சந்தஹா சஜ்ஜனங்கள் உத்தமோத்தமர்களான பக்தர்கள் கிரதிதம் கெட்டி போடப்பட்ட கர்மாஷயம் கர்ம கிரந்திய பல கர்மங்களால கெட்டி போடப்பட்ட அந்த கரணத்தை யதா எப்படியாக்குமோ உத்கிரதயந்தி
കർമ്മഗ്രന്ഥിയെ അതിശീഘ്രമായിട്ട് പൊട്ടിക്കറാ. തഥാ അതേമാതിരി രിക്തമതയ ബുദ്ധി വർക്ക് പണ്ണാത്ത അജ്ഞാനികൾ, സകാമ ഭക്തர்களല്ലാത്തവ, பக்தி அப்படிங்கிற மார்க்கத்தை உபயோகிக்காதவ, அப்படி இருக்கிறவா பக்தி இல்லாதக்கே யதயஹா அபி நம்ம பரபிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கு முயற்சி பண்றானா கூடியும் ருத்த ஸ்ரோதோகனாக வெளியில பிரவாகமாயிட்டு ஒழுகிற இந்திரியங்களை தடஞ்சு நிறுத்துறவாளாக்கும் அவ இருந்தா கொடியும் அவளுக்கு தத்வத் அப்படி இருக்கிற ஹிருதய கிரந்திகளை ந உத்கிரதயந்தி, கர்ம கிரந்திகளை பொட்டிக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. பக்தி இல்லாதக்கு எത്ര கடினமாயிட்டு ശ്രമിച്ചാലും கர்ம கிரந்தியை முறிக்கிறதுக்கு சாதிக்காது. സഗുണ ആരാധനാ സമ്പ്രദായം വഴി ഭക്തിയെ വർദ്ധിപ്പിക്കണം. ഭഗവത് തിരുവിളയാടൽ കഥകളെ നിരന്തരം കേട്ടാനാക്കാ ഭക്തി அப்படிங்கிறது വർദ്ധിക്കും. பக்தி இல்லாதக்கு எത്ര கடினமாயிட்டு முயற்சி பண்ணினாலும் கர்ம கிரந்தியை முறிக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால பக்தியோடு கூடிட்டு பகவான் வாசுதேவனை பஜிக்கணும், சகாம ரூபத்துல பஜிக்கணும் அப்படின்னு சனல்குமார மகர்ஷி பிருதுராஜாவுக்கு சொல்றார். 40வது ஸ்லோகம். கிருச்ரஹா மகான் இஹ பவார்ணவம் அப்ளவேஷாம் ஷட்வர்க நக்ரம் அசுகேன திதீரிஷந்தி தத்வம் ஹரேஹே பகவதஹ பஜனீயம் அங்க்ரீம் கிருத்வா உடுபம் வியசனம் உத்தர துஸ்தர அர்ணம். கிருச்ரோ மஹானிஹ பவார்ணவமப்ளவேஷாத் ஷட்வர்கநக்ரமசுகேன திதீரிஷந்தி தத்வம் ஹரேர்பகவதோ பஜனீயமங்க்ரீம் கிருத்வோடுபம் வியசனமுத்தரதுஸ்தரார்ணம். ஷட்வக்ரம் நக்ரம் காம குரோத லோப மோக மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களாயிருக்கிற நக்ரம் முதலகளோடு கூடினதாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற வாழ்க்கை. கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரனை முதலை காலில பிடிச்சோன பூர்வ ஜென்ம ஸ்மிருதியால பரமாத்மாவை சங்கல்பிச்சு தாமர பூக்களால அர்ச்சனை பண்ணினோன அந்த கஜேந்திரன் சதுர்பாகுவான பகவான மனசுல நினைச்சுண்டு பகவான அர்ச்சனை பண்ணலை. பரமாத்மாவாயிருக்கிற நிர்குண ஸ்வரூபியாயிருக்கிற அந்த பரம்பொருளை பூர்வ ஜென்ம ஸ்மிருதியில பூர்வ ஜென்மத்தில சொன்ன மந்திரங்களை உபயோகிச்சு ஞாபகம் வந்து இப்போ பஜிச்சதாக்கும். பகவான் சொமேதையா சதுர்பாகுவாயிட்டு கருடாருடனாயிட்டு அந்த கஜேந்திரனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். அப்படி பிரத்யட்சப்பட்டு முதலையாயிருக்கிற கந்தர்வனிலேந்து கஜேந்திரனை காப்பாத்தினார். ஒரே டைம்ல முதலைக்கும் கஜேந்திரனுக்கும் பகவான் சாபமோட்சம் கொடுத்தார். அதனால இந்த பிரபஞ்சத்திலேருந்து ரட்சப்படுறதுக்கு
பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை கூப்பிட்டு கூப்பிட்டு அலறதுதான் ஒரே வழி, வேற வழி ஒன்றும் இல்லை. ஷட்வர்க்கங்களோடு கூடின பவார்ணவம் சம்சார சாகரத்தை தரணம் செய்யறதுக்கு பகவல் பக்தியாகிற அந்த நௌகை, அந்த தோணி இல்லாதக்கு சாத்தியமில்லை. நம்மளோடு 5 இந்திரியங்களும் மனசும் சேர்ந்து 6 விகாரங்களோடு கூடின இந்த நரக ஜீவிதத்திலேருந்து, பூமி வாசத்திலேருந்து பக்தியால மட்டும்தான் தப்பிச்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அசுகேனா சொந்தம் பிரயத்னத்தால ரொம்ப சிரமத்தோடு கூடிட்டு பகவல் பக்தி இல்லாதக்கு திடீரிஷந்தி ആരാക്കുമോ സംസാര ചക്രത്തെ ரொம்ப ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് താണ്ടறதுக்கு ആഗ്രഹിക്കറ അപ്ലവേശാം ഭഗവാനെ നൗകയായിട്ട് பார்த்து ஆசிரயிக்காம இருக்கா. பக்தி இல்லாதவாளுக்கு பகவான் அப்படிங்கிற நௌகையும் கிடையாது. நௌகா சொன்னாக்கா வஞ்சி. பின்ன எப்படி ஆக்குமாவா சம்சார சக்கரத்தை நீந்தி கிடப்பா. அதனாலேயே பிருது மகாராஜாவே நீங்கள் என்ன பண்ணணும், பகவத் பாத பங்கஜத்தை சமுத்திர ஜலத்தில இருக்கிற பொங்குதடியாயிட்டு சங்கல்பிச்சு, தோணியாயிட்டு சங்கல்பிச்சு, துக்கம் ரொம்பி வழியற சம்சார சாகரத்தை தரணம் செஞ்சு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்தை பிராபியுங்கோம் அப்படின்னு சனல்குமார மகர்ஷி பிருதுகிட்ட உபதேசம் பண்ணினார். அப்ளவேஷம் அப்படின்னாக்கா பகவானை நௌகையாயிட்டு நினைச்சு, தோணியாயிட்டு நினைச்சு பக்தியோடு கூடிட்டு ஆசிரயிக்காம இருக்கிறவாளுக்கு இஹா இந்த பிரபஞ்சத்துல மகான் ரொம்ப பெருசான கிருச்ரஹா சங்கடங்கள் உண்டாகும். தது அதனால துவம் ருது சக்கரவர்த்தே நீங்கள் பகவதஹா ஹரேஹே அங்கிரிம் பஜனீயம், ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 குணங்கள் இருக்கிற பகவான் ஹரியோடு பாதங்களை நன்னா பஜியுங்கோ. வியசனம் சங்கடங்களாயிருக்கிற துஸ்தர அர்ணம், தாண்டி கடக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிற சம்சாரமா இருக்கிற சமுத்திரத்தை, சம்சாரம் அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. தமிழ்ல சம்சாரம் அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். இங்க சான்ஸ்கிரிட் பதமாக்கும் இங்க நம்ம உபயோகிக்கிறோம். அதனால சம்சாரம் அப்படிங்கிறது பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். அப்போ தாண்டறதுக்கு கடக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிற பிரகிருதி அப்படிங்கிற சமுத்திரத்தை, சம்சாரமா இருக்கிற சமுத்திரத்தை உத்தரா நீ தாண்டி கடா. பகவான் ஸ்ரீஹரியோட பாதங்களை நன்னா பஜிச்சுக்கோ. உடுவம் கிருதம் பகவத் பாதங்களை ஒரு பொங்குதடியாயிட்டு சங்கல்பிச்சு, தாண்டி கடக்கிறதுக்கு சிரமம் இருக்கிற சம்சார சக்கரமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நீ தாண்டிக்கடா. பிரபஞ்சத்துக்கு உள்ளையாக்கும் துவைத பாவம் இருக்கு. துவைத பாவம் இருக்கிறதுனாலேயாக்கும் சுகதுக்க மான அவமானங்கள் எல்லாம் இருக்கு. பகவத் பாதங்களை நௌகையாயிட்டு சங்கல்பிச்சு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஆசிரியம் பண்ணிண்டு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பதவியில நீங்கள் போய் சேருங்கோ. உங்களோட லட்சியமும் அதுதானே. அதனாலேயாக்கும் இந்திரன் வழி பகவான் உங்களோடு 100வது அஸ்வமேத யாகத்தை தடசம் பண்ணி நிப்பாட்டினார். சொர்லோக சௌக்கியம் கூடியும் உங்களுக்கு முக்கியமாயிட்டு தோணறது இல்லையே. புருஷார்த்தங்களில திரிவர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்துக்காயிட்டு பகவான் ஸ்ரீஹரியோட பாதங்களை ஆசிரியுங்கோ. பக்தி ஒன்னினால மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்தி பெறறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சனல்குமார மகர்ஷி பிருது மகாராஜா கிட்ட உபதேசம் பண்ணினார். நாற்பத்தோராவது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றார். அதனால 41வது ஸ்லோகம் மைத்ரேயர் சொல்ற மாதிரியாக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால மைத்ரேய உவாச்ச
சஹ ஏவம் பிரம்மபுத்ரேன குமாரேன ஆத்மமேதசா தர்ஷித ஆத்மகதிஹி சம்யக் பிரசஸ்ய உவாஜ தம் நிருபஹ ச ஏவம் பிரம்மபுத்ரேன குமாரேணாத்மமேதசா தர்ஷிதாத்மகதி சம்யக் பிரசஸ்யோவாஜ தம் நிருபா. மைத்ரேயர் சொன்னார், இப்படி பிரம்மாவோடு புத்திரனும் ஆத்ம ஞானியுமான சனல்குமார முனி ஆத்ம தர்சனத்துக்கு ஹெல்ப் பண்ற மார்க்கத்தை நன்னா வர்ணனை பண்ணினோன பிருது மகாராஜா அதை அப்ரிசியேட் பண்ணிட்டு இப்படி சொன்னார். தர்ஷித ஆத்மகதிஹி, ஆத்ம தர்சனத்துக்கு ஹெல்ப் பண்ணற மார்க்கத்தை நன்னா சனல்குமார முனி வர்ணிச்சோன பிருது சக்கரவர்த்திக்கு ஆத்ம தர்ஷன மார்க்கம் நன்னா தெளிஞ்சு வந்தது. ஆத்மமேதசா, ஆத்மஸ்வரூப ஞானத்தோடு கூடின சனல்குமாரன் பிரம்மபுத்திரேனா, பிரம்மாவோடு புத்திரனான மானச புத்திரனான சனல்குமாரனால ஏவம் தர்ஷிதா, பகவத் தத்துவம் தெரிஞ்ச சக நிருபகா, நல்ல ஞானத்தோடு கூடின பிருது சக்கரவர்த்தி தம் அந்த சனல்குமார முனிய சம்யக் நன்னா பிரசஸ்யா அபிநந்தனம் பண்ணிண்டு அப்ரிசியேட் பண்ணிண்டு உவாச்சா இப்படி சொன்னார். 42வது ஸ்லோகம். 42வது ஸ்லோகத்திலிருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும் பிருது மகாராஜா சனல்குமார மகர்ஷிட்ட பேசுறா மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. மைத்ரேய முனி சொன்னாரே விதுரர்கிட்ட, பிருது மகாராஜா சனல்குமார மகர்ஷிய அப்ரிசியேட் பண்ணிட்டு இப்படி சொன்னார் அப்படின்னு அந்த வார்த்தைகளாக்கும் 42வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்படுறது. அதனால ராஜோவாஜா, ராஜஹா உவாச்சா. 42வது ஸ்லோகம். கிருதஹா மே அனுக்ரஹா பூர்வம் ஹரிணா ஆர்த்த அனுகம்பினா தம் ஆபாதயிதும் பிரம்மன் பகவன் யூயம் ஆகதாக கிருதோ மேனுக்ரஹ பூர்வம் ஹரிணார்த்தானுகம்பினா தமாபாதயிதும் பிரம்மன் பகவன் யூயமாகதா. பிருது மகாராஜா சனகாதிகளில சனல்குமார முனிய பகவன் அப்படின்னு கூப்பிடுறார், എന്നിട്ട് சொல்றார். 6 பகங்களும் இருக்கிற பகவானே ஆன முனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். பகவான் விஷ்ணுவும் நீங்களும் 2 கிடையாது, 1 தான் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் அவர் கூப்பிட்டது. பிரம்மன் சர்வஞானியான பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற ஞானிகளான பிரம்மாவோடு மானச புத்திரர்களான சனகாதிகளில சனல்குமார மகர்ஷே, யூயம் நீங்கள் ஆகதாக என்னோடு முன்னால என்னை அனுகிரகிக்கிறதுக்காயிட்டும் எனக்கு மோட்சகதிக்கு தேவையான உபதேசங்கள் கொடுக்கறதுக்காயிட்டும் இந்த யாக சதஸுக்கு வந்திருக்க. ஆர்த்த அனுகம்பினா, ஆர்த்த பக்தர்கள் கிட்ட, ரொம்ப ரொம்ப துக்கிக்கிறவா கிட்ட
கருணை காட்டற ஹரினா பகவான் ஸ்ரீஹரியால பூர்வம் முன்னால மே எனக்கு அனுகிரகா அனுகிரகத்தை கிருதா செஞ்சிருக்கார். 99 அஸ்வமேத யாகம் முடிஞ்சு 100வது அஸ்வமேத யாகம் ஆரம்பிச்சோன எனக்கு இந்திர பதவி வேண்டாம், மோட்ச சௌக்கியமாக்கும் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிற பகவான் இந்திரன் வழியா அந்த 100வது அஸ்வமேத யாகத்தை தடசம் பண்ணினாரே. அப்போது பகவான் விஷ்ணு சதுர்பாகுவாயிட்டு இந்திரனோடு கூடி வந்து என்னோடு முன்னால பிரத்யட்சப்பட்டு சொர்க்க சௌக்கியம் அனுபவிக்கிறதுக்கு இந்திர பதவி நான் ஆக்ரஹிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால மோட்ச சௌக்கியமாக்கும் என்னோட ஜென்ம லட்சியம் அப்படிங்கிறது தெரிஞ்ச பகவான் ஃபியூச்சர்ல மோட்ச கதிக்கான உபதேசங்கள் எனக்கு கொடுக்கறதுக்காயிட்டு பகவானே சனகாதிகளோட ரூபத்துல சனல்குமார முனியோட ரூபத்துல என்னோடு முன்னால பிரத்யட்சமாவேன் அப்படின்னு சொன்னதை நான் இப்ப நன்னா நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. பகவான் சொன்ன வாக்குகளாக்கம் இப்ப சத்தியமாயிருக்கு. தம் பகவானோட அந்த வாக்குகளை ஆபாத இதும் சத்தியமாக்கிறதுக்கு ஆயிட்டு பகவானோட வாக்குகளை அது மாதிரியே இப்ப பகவான் விஷ்ணுவாயிட்டு சனல்குமார முனியாயிட்டு நீங்கள் என்னோட முன்னால பிரத்யட்சமாயிட்டு சத்திய வாக்காக்கிட்ட பகவானோட வாக்க சத்தியமாக்கிறதுக்கு இப்ப பகவான் விஷ்ணுவான நீங்கள் எனக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு என்னை அனுகிரகிக்கவும் எனக்கு மோட்சத்துக்கான கதியை உபதேசிச்சு தரவும் செஞ்சிருக்க. என்னோட பாக்கியம் தான் இது பகவானே. என்னோட ஜென்ம ஜென்மாந்திரங்கள் ஆயிட்டு இருக்கிற சுகிருத பலமாக்கும் இது.